வணக்கம். எல்லாருக்கும் நன்றி. எல்லாரும் வரிசையா ஒருத்தர் பேரையும் சொல்றதுன்னா 1 மணி நேரம் ஆகிட்டு. அப்புறம் நான் எங்க பேசுறது? அங்க விழாவுக்கு வந்திருந்த அத்தனை நடிகர்கள் டைரக்டர்கள் எல்லாருமே எனக்கு அறிமுகமானவங்க. ஒட்டுமொத்தமா அவங்களுக்கும் உங்களுக்கும் சேர்த்து வணக்கம் சொல்லிடுறேன். மதிப்புக்குரிய யாரும் தப்பா நினைச்சிடாதீங்க. ஏன்னா இங்க எல்லா கை பேர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள மணி 9 நேரம் ஆகி போடுவோம். எல்லாம் பசை பிடிச்சு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த எனக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது அப்படிங்கிற படத்துக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி. குறிப்பா டிவி மீடியா பத்திரிகைக்காரர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சினிமாவில் இப்போ ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரக்கிள் இருந்துகிட்டு இருக்கு. எங்க கேட்டாலும் எந்த படம் ஓடுறது இல்லை, வசூல் ஆகிறது இல்லை, கலெக்ஷன் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணம் மட்டும் இல்லை, பல காரணங்கள் இருக்கு. சினிமா பார்க்கறவங்களை விட நடிக்கிறவங்க ஜாஸ்தி ஆகிட்டாங்க. நடிக்கிறவங்க ஜாஸ்தி ஆகணும்னா படங்கள் ஜாஸ்தியா வர ஆரம்பிச்சிருச்சு. படங்கள் ஜாஸ்தியா வரணும்னா தியேட்டர் கிடைக்க மாட்டேங்குது. தியேட்டர் கிடைச்சாலும் ஒரு படம் 26 தியேட்டர்ல ஒரு ஷோ போடுது. சரி, ஒரு ரசிகர் ஒரு முக்கியமான படத்தை பார்க்கலான்னு போய் காலையில 10 மணிக்கு டிக்கெட் இல்லையா, சார் இது நைட் ஷோ தான், இங்க வராதுங்க அப்படின்னா. சரி, இன்னொரு தியேட்டர்ல வருது, அங்க போய் பார்க்கலான்னு போனா, சார் இது 4 ஷோ முடிஞ்சிருச்சு சார் அப்படிங்கிறாங்க. 3வது இன்னொரு தியேட்டருக்கு போனா, சார் நேற்று அந்த படத்தை எடுத்தாச்சு சார். இப்படி எல்லாம் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன அப்படின்னா, கொஞ்சம் இதுக்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடு, ஒரு அளவு அது வச்சா நல்லா இருக்கும். நல்லா இருந்தால் தான் சினிமா ஆரோக்கியமாக இருக்கும். அப்படி சினிமா ஆரோக்கியமா இருந்தால் தான் ஒரு அளவான படங்கள், அளவான தியேட்டர்கள் போட்டு பார்த்தால் தான் அந்த பட தயாரிப்பாளர்களுக்கும் நன்மை, அந்த படத்தை டைரக்ட் பண்ற டைரக்டர்களுக்கும் நல்லது, அது நடிக்கிற நடிகர்களுக்கு ஆரோக்கியம், அதை விநியோகம் தியேட்டருக்காரர்களுக்கும் ஆரோக்கியம், அதை பார்க்க வரும் ரசிகர்களுக்கும் ஆரோக்கியம். அப்புறம் சமீபத்தில் ஒரு படம் வந்தது. நம்ம நண்பர் ஒருத்தர் படம் பார்த்தியாப்பான்னு கேட்டேன். இல்ல பார்க்கலன்னாரு. எப்ப பார்த்துட்டு நாளைக்கு சொல்லாம. சரி போய் நாளைக்கு சொல்றேன்னாரு. போனவர் பேசவே இல்லை. அப்புறம் நான் போன் பண்ணி கேட்டேன், என்னப்பா போனேன்? இல்லைங்க நான் போகலைங்க. அது வேண்டாம் போகணும், டிக்கெட் கிடைக்குங்க. அப்புறம் என்ன படம் நல்லா தானே போகுதுங்க. அட நீங்க வரீங்க, ஊருக்கு போறதுக்கு ரயிலுக்கு டிக்கெட் கேட்டா அது கிடைக்கலன்னு. அப்புறம் நீ படத்துக்கே போயிடலாங்க. போன படம் இருந்தா தானே பாக்குறது, தியேட்டர் நேரத்தை எடுத்துவாங்களா? இப்படி எல்லாம் வருது. இதுக்கு எல்லாமே ஒரு அளவு, தயாரிப்பாளர் சங்கம், டைரக்டர்ஸ் யூனியன் எல்லாருமே சேர்ந்து ஒரு அளவு பண்ணா அது நல்லா இருக்கும். அப்பதான் சினிமாவுக்கு ஆரோக்கியமா இருக்கும். இப்ப இந்த எனக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது ப்ரொடியூசர் சண்முகன் அவர்கள், டைரக்டர் கணபதி பாலமுருகன் அவர்கள், இவங்க என்கிட்ட கதை சொன்னாரு. பாலமுருகன், இது ஒரு புதுசா இருக்கும், ஒரு கேரவனுக்குள்ளேயே நடக்கிற கதை. கேரவனுக்குள்ளே எப்படி 2.5 மணி நேரம் நடத்த மாட்டேங்க. இல்ல கேரவன் விட்டு இறங்குவீங்க, ஏறுவீங்க, மறுபடியும் கேரவனுக்குள்ள போவீங்க. அப்படி சொல்லி கதை சொல்லும் போது அப்படின்னு கேரவனுக்குள்ள நடக்கிற கதைன்னா அப்படின்னா சரி. அப்புறம் என்ன அப்படின்னு இப்படி ஒரு சோசியல் சர்வீஸ் அதுலயே இன்க்ளூட் ஆகுது. என்னென்ன இந்த ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்றவங்க, அவங்க வீட்டு விட்டு ஓடி வர்றது, அவங்ககிட்ட போராடி நீங்க அதை கல்யாணத்தை பண்றது, இப்படி ஹெல்ப் பண்றது, அப்படி ஒரு கேரக்டர் நல்லா தான் இருக்குது. இன்னைக்கு பிரச்சனையில அதுதான் மெயினா இருக்கு. இது நல்லா இருக்கு, கரண்ட் மேட்டராக இருக்கு அப்படின்னா. இப்ப ஒரு கதை சொல்லும் போது என்ன சொன்னார்னா, கேரவன் நீங்க சினிமாவுக்கு வாடகை கூட்டிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, ஓகே. அந்த கேரவனுக்குள்ள வேலை செய்த பையன்கள் என்ன பண்றாங்க, ஏன்னா இங்கே இருக்கிறவங்க ஊட்டி கொடுக்காம அந்த பக்கம் போகலாம், ஒரு 4 நாளைக்கு போயிட்டு வரணும். சரி எடுங்களா, வண்டி எடுத்துட்டு போனோம். செங்கல்பட்டுக்கிட்டு போனோம்னு ஒரு இன்சிடென்ட். அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நம்ம டூர் போறதை மறந்துட்டு வண்டியை மதுரைக்கு திருப்பிடாங்க. இங்கிருந்து செங்கல்பட்டு மதுரை போற வரைக்கும் தான் கதை. ஏன்னா அதுக்குள்ள கேரவனுக்குள்ள என்னென்ன நடக்குது, என்னென்ன பண்றோம், பாட்டு பாடுறோம், ஆடுறோம், ஓடுறோம், சட்டிங் இருக்கு, இவ்வளவும் அது மதுரையில போய் கிளைமேக்ஸ் ஆரம்பம். கிளைமேக்ஸ் முடிஞ்சு வெளியே வரும்போது ஒரு சின்ன ஆபரேஷன். அதுதான் எனக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது. இந்த படத்துல எல்லா அம்சமும் இருக்குது. இந்த மதுரைக்கு போறதுக்குள்ள அது என்ன இருக்குன்னா, காமெடி படம். அந்த காமெடி படத்துல காதல் இருக்கு, சென்டிமெண்ட் இருக்கு, எமோஷன் இருக்கு, பொலிட்டிக்கல் சட்டையர் இருக்கு, கொஞ்சம் திரும்பியும் இருக்கு.
அதனால இந்த படம் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம், எல்லாரும் பார்க்கக்கூடிய படம், பெரியவங்க சின்னவங்க இல்லை, எல்லாம் சின்ன வயசுல பெரியவங்க வரைக்கும் அத்தனை அம்சமும் இருக்கு. இந்த படம் பார்த்துட்டு எனக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது படத்தை பார்த்துட்டு ரசிகர்கள் வெளியே வரும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும் மனசு அப்படின்னா, ஒரு பீஸா சாப்பிட்டு அதுக்கு மேல ஒரு சிக்கன் பர்கர் சாப்பிட்டு அதுக்கு மேல ஒரு கோக் அடிச்சுட்டு அதுக்கு மேல ஒரு 120 பீட்டா போட்ட என்ன கேட்டுருமோ அந்த பேட்டு. ஆமா, படம் பார்த்த மாதிரி இருக்கு, இதெல்லாம் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. நான் என்ன சொல்றேன், எனக்கு வேறெங்கும் கிளைகள் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ரசிகர்கள் மனசுல என்ன தெம்பு இருக்குன்னா, ஒரு பீஸா சாப்பிட்டு அதுக்கு மேல ஒரு சிக்கன் பர்கர் சாப்பிட்டு அதுக்கு மேல கோக் அடிச்சுட்டு ஒரு 120 பீடா அடிச்சு எஃபெக்ட் இருக்கும். அதாவது ஒரே கல்லில 2 மாங்காய்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப பழசு. ஒரே கல்லில மேல பறக்கிற 2 காக்காய் அது சின்னது. இந்த எய்ம் என்னன்னா, ஒரே கல்லில மேல பறக்கிற 2 ஃபைட் அடிச்சு கீழே சாப்பிடுறது. அதுதான் எனக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது. கண்டிப்பா படத்தை பாருங்க, மறந்துடாங்க, இதுல எல்லா அம்சமும் இருக்கு. எனக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது. வணக்கம்.